உரிய ஆவணங்களின்றி 3 கண்டெய்னர் லாரிகளில் கொண்டு செல்லப்பட்ட 570 கோடி ரூபாய் பணத்தை திருப்பூர் அருகே தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் செங்கப்பள்ளி பகுதியில் தேர்தல் அதிகாரிகள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த 3 கண்டெய்னர் லாரிகளை மடக்கி பிடித்து சோதனையிட்ட போது அதில் தலா 190 கோடி என மொத்தம் 570 கோடி ரூபாய் பணம் இருந்தது தெரியவந்தது. இதுகுறித்து லாரி ஓட்டுநர்களிடம் விசாரணை நடத்திய போது கோவையில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கி கிளையிலிருந்து ஹைதராபாத்தில் உள்ள வங்கி கிளைக்கு பணத்தை எடுத்துச் செல்வதாக கூறியுள்ளனர். ஆனால் அவர்களிடம் முறையான ஆவணங்கள் இல்லாததால் பணத்துடன் 3 லாரிகளையும் அதற்கு பாதுகாப்பாக வந்த 3 கார்களையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டு சென்றனர். 520 கோடி ரூபாய் இருந்தது. ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டது. அவர்கள் கொண்டு சென்ற வாகனங்களில் வந்த ஆந்திரா போலீஸ் தான் சொன்னார்கள். ஆனால் அதில் அவர்கள் எதுவுமே எந்த ஒரு சீருடையும் இல்லாமல் மப்டி இருந்ததன காரணத்தினால் சந்தேகம் ஏற்பட்டது. அதன் அடிப்படையில் உயரதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டது. சம்பந்தப்பட்ட மாவட்ட கண்காணிப்பாளர் மற்றும் அவர்கள் அனைவரும் வந்து விசாரணை மேற்கொண்டனர். பிறகு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு பத்திரமா கொண்டு வரப்பட்டுள்ளது. சம்பந்த உரிய ஆவணங்கள் ஸ்டேட் பேங்கிலிருந்து கொண்டு வர சொன்னார்கள். அந்த ஸ்டேட் பேங்கிலிருந்து இன்றைக்கு காலை விசாரணை மேற்கொண்டு விடுவிக்கப்படும்.